ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு பிளேஸ்க்கு விசிட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஒரு அருவி வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஒயிட்டாக, ரொம்ப அழகாக இருந்தது அந்த அருவி பார்க்குறப்ப. ஆக்சுவலாக வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி டு தேக்கடி அந்த லொக்கேஷனில் இருக்குது. ஆன் த வேல வந்து ஒரு ஸ்டாச்சு பார்த்தேன். இது ஸ்டாச்சு ஞாபகம் இருக்குங்களா? இது வந்து 7G ரெயின்போ காலனியோட கிளைமேக்ஸ் சீனில் வந்திருக்கோம் இந்த ஸ்டாச்சு. நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் தான் வந்து நிறைய இருந்தது. தென் வந்து நர்சரிஸ் இருந்துச்சு. அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருந்தது. ஆல்மோஸ்ட் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்து நாங்கள் ரீச் ஆக போகிறோம். இதுதான் வந்து நாங்கள் போக வேண்டிய ரோஸ் பார்க். இது வந்து தேக்கடி கும்முலிக்கிட்ட இருக்க ஒரு ரோஸ் பார்க். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லேயே வந்து நம்ம ஃபுல் ரைட்ஸ்க்கான பேமெண்ட் வந்து நம்ம அங்கே பண்ணிடணும். உள்ளே வந்து ரைட்ஸ் நம்ம விளையாண்டாலும் சரி விளையாடலானாலும் நம்ம வந்து பே பண்ணிடணும். பட் இங்கே வந்து 2 கேட்டகரிஸாக இருக்குது. லைக் 100 rupees கொடுத்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம பே பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நமக்கு எந்த ரைட்ஸ் வேணுமோ அதை வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பே பண்ணி கூட நம்ம விளையாடிக்கலாம். இன்னொன்று வந்து 400 rupees கொடுத்து நம்ம பே பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா எல்லா ரைட்ஸை வந்து நம்ம ஃப்ரீயாக கூட விளையாடிக்கலாம். கேம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரைட்டி ஆஃப் கேம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கை சைக்கிளிங், ஜிப் லைன், ஷூட்டிங், ஆர்ச்சரி, வாட்டர் போட்டு, ஒரு கிட்ஸ் ஜோனு, பங்கி ஜம்ப், ஒரு ட்ராம்பலின், ஒரு கிட்ஸோட ட்ராம்பலின், அந்த மாதிரி ரொம்ப அழகாக வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பர்த் ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ரைட்ஸோட அந்த எக்யூப்மெண்ட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து ஹைஜீனிக்காக இருக்குது. ரொம்ப நாட் ஒன்லி ஃபார் கிட்ஸ், ஆல்சோ ஃபார் ஃபேமிலி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு half a day வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கிறதுனால ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. தென் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி, ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட உள்ளே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஃபுட் சர்விங் அங்கேயே இருக்குது. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்ன அந்த பெடல் போட் வந்து வாட்டர் போட் வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 yearsக்கு மேலே இருக்கிற வந்து கிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த போட்டில் போகலாம். செல்ஃபாக வந்து அவங்களே பெடல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்ட் பெடலிங் தான் இருக்குது. ஸோ வந்து சேஃப் தான். ரொம்ப டெப்த் கூட கிடையாது இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கிட்ஸ்க்கு வந்து போட்டிங்னாலே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் சொன்னது வந்து பெரிய சைஸில் வந்து ஒரு ஸ்பைடர் வெப் வச்சுருக்காங்க. இந்த வெப்போட கட்டியிருக்க அந்த கயிறு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஜென்ரலாக வந்து கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரோப்பை பிடிச்சி போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா உள்ள செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் செட்டப்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வயல்வெளி, அந்த கூரை வீடு, இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுட் கோர்ட். இங்கே வந்து ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் கூட அங்கே பண்ணிப்பாங்க. தென் பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபெண்ட்லாம் வந்து ஃபோட்டோஷூட்டுக்கெலாம் வந்து ரொம்ப அழகான ஒரு பிளேஸாக இருக்கும். இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் வெட்டிங்கை வந்து ஃபோட்டோஷூட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்குது. கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனிமலோட ஸ்டாச்சூஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எலிஃபெண்ட்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த ஒரு ஸ்டாச்சூஸ் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து இது வந்து குட்டி டேம் மாதிரி போட்டு பிரிட்ஜ் போட்டு அதுக்கு கீழே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கு எட்டுற தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் இருக்குது அதோட மரத்தில். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு சக்யூலன்ஸ்க்காக லைக் கேக்டஸ்க்காகவே வந்து ஒரு தனியாக ஸ்பேஸ் ஏரியா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் வந்து நான் இங்கே பார்த்துருந்தேன். இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து சேல்க்காகவும் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா இங்கே போய்ட்டு அந்த கேக்டஸ் வந்து இன்டோர் பிளான்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்னேக் டைப்பில் கூட நிறைய கேக்டஸ் இங்கே இருந்தது. இதெல்லாமே வந்து கேக்டஸ் தான். ரொம்ப அழகாக இருந்தது. தென் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த சொன்ன ஜிப் லைனு. ஒரு 1/2 kilometer பார்த்திங்கன்னா அழகாக வந்து ரோப்பில் ஹேங் பண்ணிவிட்டு நம்ம போகிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு வந்து அது ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. தென் பார்த்திங்கன்னா பர்மா பிரிட்ஜு எல்லாமே வந்து ரொம்ப அழகான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஏரியாவாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம்னா விசிட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.